ஒரு சூப்பர் அண்ட் சிம்பிளான ரெசிபி பார்க்கலாமா? வீட்டில் சடனாக முடியல, பட் ஹெல்த்தியாக சாப்பிடணும் அண்ட் ஆல்சோ குழந்தைங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினச்சின்னா திஸ் இஸ் த ரெசிபி. ஸோ ஒரு பேனில் நல்லா ஆயில் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஜீரகத்தை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஜீரா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஜீரா தண்ணி குடிக்கலாம் டெய்லி. அதுக்கப்புறம் ஜீரா நீங்கள் டெய்லி பேசிஸில் எடுத்துகிட்டு இருக்கப்போ உங்கள் ஹார்ட் ஸ்ட்ராங் ஆகும். இது வந்து ஒரு நல்ல டீடாக்ஸ் ஏஜென்ட். அதுக்கப்புறம் ஒரு இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ஜீரா இருக்க மறக்காதீங்க. அண்ட் ஆனியன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வேணும்னா கடலை போட்டுக்கோங்க, இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான். ஸோ ரெகுலராக நம்ம முடியல அப்படின்னா வீட்டில் ரசம் வச்சு சாப்பிடுவோம், விச் இஸ் ஐடியலி வெரி குட். அதோட இன்னொரு அல்டர்னேட்டிவ் தான் இந்த மாதிரி ஜீரா ரைஸ். கொஞ்சம் குழஞ்ச மாதிரி சாதம் வச்சு சாப்பிடுங்க. ஸோ தட் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் ஒரு பட்டர் சேர்த்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, நல்லா ஆனியன் அது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகம், மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா உங்களுக்கு நல்லா எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு அளவாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே சிக்கனை போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த நம்ம க்ரீன் கலர் பேஸ்ட் அரைச்சி வச்சோம்ல அதையும் போட்டுட்டு லைட்டாக லெமன் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் செமி கிரேவி ஒரு ட்ரையாக வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாகவே சூப்பராக இருக்கும். அதிகமாக நம்ம கிச்சனில் நின்று சமைக்க வேணாம், டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். அண்ட் குழந்தைங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி